ஒரு 2000 லிட்டர் நமக்கு கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபா நமக்கு வருமானம் இருக்கு. ஆமாங்க சார். இதில் செலவுகள் என்னென்ன இருக்குங்க? அதில் நம்மளுக்கு செலவுகள்லாம் கிடையாதுங்க சார். மிஷனுக்கு எல்லாமே அவங்களே கொண்டு வந்து மாட்டிடுவாங்க. நம்ம வந்து பால் மட்டும் நல்லா பார்த்து வாங்கிக்கணுங்க. நம்மளுக்கு கூலி கிடைக்குதுங்க சார். எங்கேயும் போய் யாருக்கிட்டேயும் போய் நம்ம கை கட்டி நின்று வேலை செய்ய வேண்டியது இல்லைங்க. நம்ம சொந்த தொழிலே நம்ம வேலையை செஞ்ச வேண்டியது. செய்கிற நேரத்துக்கு வேலையை செஞ்சு போட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது. யாருக்கிட்டையும் போய் நம்ம கை கட்டி நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. 1000 ரூபா வந்து தீவனத்துக்கு போயிடும். மாட்டு தீவனம், பருத்தி கொட்டை, மக்காசோளத்தட்டு இதெல்லாம் எடுக்கணும் இல்லைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா சின்ன தொட்டிப்பாளையம், அதாவது காரமடை பக்கத்தில் இருக்க சின்ன தொட்டிப்பாளையம் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு 12 மாடுகள், ஆடு, கோழி எல்லாம் வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து இந்த பண்ணை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கங்க சார். உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். என் பேர் மயிலாத்தாளுங்க சார். நாங்கள் பண்டங்கண்ணுக்கு தான் வச்சுட்ருக்குறோம். பண்டங்கண்ணில் பார்த்துட்டு பால் சொசைட்டி வச்சுருக்குறோம். அதை மெயின்டைன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. எத்தனை வருஷம் ஆச்சுங்க ஆரம்பிச்சு? நாங்கள் ஆரம்பித்து ஒரு பால் சொசைட்டியெல்லாம் வச்சு ஒரு 5 வருஷம் இருக்குது. 15 வருஷம் ஆச்சு. ஆமாம். பால் சொசைட்டினா என்ன சொசைட்டிங்க? அரோமா பால் சொசைட்டி. அரோமா பால். பால் சொசைட்டிங்கிறது எப்படிங்க, லாபகரமாக இருக்குங்களா? இல்லைங்க சார், நம்ம வந்து 4 பேர்த்துக்கிட்ட வாங்கி நாம் ஊற்றி அனுப்புறது தானுங்க. நம்மளுக்கு அதில் வந்து லிட்டருக்கு 1 ரூபா போட்டு கொடுப்பாங்க. 2000 லிட்டர் நமக்கு கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபா நமக்கு வருமானம். ஆமாங்க சார். இதில் செலவுகள் என்னென்ன இருக்குங்க? அதில் நம்மளுக்கு செலவுகள்லாம் கிடையாதுங்க சார். மிஷனுக்கு எல்லாமே அவங்களே கொண்டு வந்து மாட்டிடுவாங்க. நம்ம வந்து பால் மட்டும் நல்லா பார்த்து வாங்கிக்கணுங்க. அந்த ஃபேட்டு எஸ்என்எஃப்லாம் செக் பண்ணணும். அதெல்லாம் செக், அது நம்மளோட வேலை. ஆமாங்க சார். அந்த வேலைக்கு தான் அவங்க கூலி மாதிரி. ஆமாங்க சார். சரிங்க, ஓகே. இப்போ நம்ம வந்து மாட்டு பண்ணை வச்சுருக்கோம் இல்லைங்களா? எத்தனை மாடுகள் வச்சுருக்கீங்க? நம்மளுக்கு 12 உருப்படி இருக்குது. 12னா எத்தனை, என்னென்ன மாடுகள், என்ன மாதிரியான மாடுகள் வச்சுருக்கீங்க? சார் எல்லாம் அது வந்து ஒரு 4-5 ஜாதி இருக்குங்க சார். இந்த சிந்து பீட்டு, கிராஸு, இந்த மாதிரி ஒரு 4-5 ஜாதி இருக்குங்க. அந்த 4-5 ஜாதி அப்படியே நம்ம மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது தானே. இப்போ இது என்ன மாடுங்க? இது சிந்து பீட்டு தாங்க. சிந்து பீட்டு. சிந்து பீட்டு வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி தானே வச்சுருப்பீங்க மாடெல்லாம்? ஆமாங்க. இந்த மாடுகள் வந்து நம்மக்கிட்ட நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பண்ணையிலையும் வந்து ஒரு ஸ்பெஷல் மாடுலாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மாடு நல்லா கறக்கும், ரொம்ப பாசமாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன மாடு இருக்குங்க? அந்த மாதிரி வந்து இப்படி நாங்கள் வளர்த்தின கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து ரொம்ப செல்லமாக வச்சுட்ருப்போம். இந்த பிள்ளைகள்லாம் பார்த்தோம்னா அவங்க சாப்பிட்ற இந்த முறுக்கு, பிஸ்கெட்டு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது வாங்கி சாப்பிடுங்க, நல்லா செல்லமாக வாங்கி சாப்பிடுங்க. வளர்த்தின கண்ணுக்குட்டியெல்லாம் அந்த அளவுக்கு இதாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப செல்லமான மாடுன்னா எது சொல்லுவீங்க? நம்மளுக்கு அந்த செவல மாடு தாங்க சார், அது வளர்த்தின மாடு. இதுங்களா? ஆமாங்க. இந்த பக்கம் திரும்பி நிற்கிதே. சரி. அது பேர் என்ன வச்சுருக்கீங்க? அது செவலைன்னு சொல்லி கூப்பிடுவோம். செவலை. வேற என்னென்ன பேர்லாம் வச்சிருக்கீங்க? அப்புறம் மீன் வா அப்படிம்பாங்க. காட்டுங்க, பேர் சொல்லுங்க. அப்படியே சிந்து பீட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் சிந்து பீட்டுன்னு சொல்லுவாங்க. சிந்து அப்படின்னாலே வந்துடும். அப்புறம் இந்த 2வது மாட்டை வந்து அது வந்து இப்போ தச்சமயத்தில் வாங்கினால சரி இது பண்ணிக்க மாட்டாங்க. இந்த 3வது மாடெல்லாம் வந்து காம்பு கொஞ்சம் சிறுசாக இருக்கிறதுனால சின்ன காம்பு மாடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரிங்க. அப்புறம் இதையே செவலைன்னு சொல்லுவாங்க. அது காலு கொஞ்சம் வளர்த்திங்கிறதுனால நெட்டக்காலாக இருக்கிற மாடு அப்படிம்பாங்க. இது கருப்புங்க. கருப்பு. சரி. அப்புறம் அந்த மாடு வந்து இப்போ கொஞ்சம் வால் கொஞ்சம் சிறுசாக இருந்தனால முன்னவாள் மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரை சொன்னாலே பிள்ளைக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு மீன், ராஜா அப்படின்னு சொல்லி வச்சு கூப்பிடுறது தானுங்க. சரி. இப்போ இவருக்கு என்ன பேருங்க? இது சிந்து பீட்டோட கண்ணுக்குட்டி அப்படின்னு சொன்னாலே வீட்டில் தெரிஞ்சுக்கும். ஆமாங்க. இது நம்ம கிட்ட பிறந்த கண்ணுக்குட்டி இல்லை? ஆமாங்க. இது என்ன வயசுங்க அதுக்கு? அதுக்கு வந்து இப்போதாங்க சார், இனி பல்லே போடலைங்க. பல்லே போடல? இனி பல்லே போடல. அது எப்படி பல்லு இல்லாட்டி எப்படி சாப்பிட்டா? இல்லைங்க சார், பல்லுன்னா வந்து அந்த கடவா பல்லு போடுறதுங்க. முன்னால பல்லெல்லாம் மேவுங்கிறதுக்கெல்லாம் இருக்குங்க. அந்த இந்த பல்லு இருக்காதுங்க. அந்த வயசு பார்க்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி பல்லு இருக்காது. எப்படி பார்ப்பீங்க அது? அது வந்து நம்ம தாத்தா தான் பார்ப்பாருங்க. நாம பார்த்து பழக்கையில தாத்தா பார்ப்பாருங்க. அப்புறம் அவரை கூட்டிகிட்டு போய் தான் பல்லெல்லாம் முடிச்சு பார்த்து எப்படி இருக்குது, மாவு பல்லா இருக்குதா இல்லை கடும்பல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ நம்ம குடும்பத்துக்கு ஆணி வேறு தாத்தா தான். ஆமாங்க. அவர் தான் மாடு வாங்குறது. வயசாகுதுங்க அவருக்கு? 96 வயசு. இருக்காருங்களா? இருக்கிறாரு. சரிங்க. இப்போ நம்ம மாட்டு பண்ணால் எப்படிங்க, லாபகரமாக இருக்குங்களா? நம்மளுக்கு கூலி கிடைக்குதுங்க சார்.
எங்கேயும் போய் யாருக்கிட்டேயும் போய் நம்ம கை கட்டி நின்று வேலை செய்ய வேண்டியது இல்லைங்க. நம்ம சொந்த தொழிலே நம்ம வேலையை செஞ்ச வேண்டியது. செய்கிற நேரத்துக்கு வேலையை செஞ்சு போட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது. யாருக்கிட்டையும் போய் நம்ம கை கட்டி நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. 12 மாடு சொன்னீங்கல்ல, மாடு மட்டும் தானே சொல்லியிருக்கீங்க? கண்ணுக்குட்டி எத்தனை இருக்கு? கண்ணுக்குட்டி இதோட சேர்த்து 5 கண்ணுக்குட்டி இருக்கு. 5 கண்ணுக்குட்டி. இந்த 3 பொட்டக்கண்ணுங்க. சரிங்க. அப்புறம் அங்கே இருக்கிறது 1 காலக்கண்ணு 1 பொட்டக்கண்ணு இருக்கு. அது எதுக்கு வச்சிருக்கீங்க காலக்கண்டு? அது வந்து காலக்கண்ணு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு காணதுமே சேல்ஸ் கொடுத்துருவாங்க. அது வளர வளர இப்போ கொடுத்துருவாங்க. வெயிட்டு தான் இல்லைங்களா? அப்புறம் இந்த பொட்டக்கண்ணு குட்டியெல்லாம் வளர்த்திக்குவோம். இது இல்லாமல் நாட்டு மாடு வச்சுருக்கீங்க? அது இல்லாமல் நாட்டு மாடு. நாட்டு மாடோட சேர்த்து தான் 12 மாடு இல்லைங்களா? ஆமாங்க. சரி, நாட்டு மாடு எதுக்கு வச்சுருக்கீங்க? நாட்டு மாடு வந்து அது நம்ம வச்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் வச்சு அப்போ இருந்து வச்சுருக்கனால அது வச்சுருக்கீங்க. ஆமாங்க. சரிங்க. இப்போ தீவனம்லாம் என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க? தீவனம் வந்து வக்கிப்புல்லு போடுவோம். சரிங்க. மக்காசோளத்தட்டு போடுவோம். சோளத்தட்டு போடுவோம். இதெல்லாம் போடுறது. இப்போ வைக்கோல் வந்து ஒரு மாதத்துக்கு வாங்கி வச்சுக்கிங்களா? ஜாஸ்தியாகவே வாங்கி. எத்தனை மாதத்துக்கு வாங்கி? கிடைக்கிறப்ப வாங்கி வச்சு. ரேட்டு கம்மியாக இருக்கப்போ வாங்கி வச்சுக்குவீங்க? ஆமாம். அவங்களே வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க? அவங்களே இறக்கிட்டு போயிடுவாங்க. வேற இந்த இது அது வந்து மஞ்சள் சோளத்தட்டு வந்து காட்டில் விதைக்கிறது. காட்டில் விதைக்கிறது. நம்ம காட்டிலே நம்ம காட்டிலேயே வச்சுக்கிறது. இப்போ ஒரு தடவை மஞ்சள் சோளத்தட்டை அறுத்து வைக்கினீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வருங்க அது? அது வந்து ஒரு வருஷத்துக்கெல்லாம் எப்படி இருந்தாலும் ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம். தை மாசத்துல அறுவடையாச்சுன்னா அடுத்த வாட்டி இந்த ஆடி மாதம் விதைக்கிற வரைக்கும் விதைச்சு ஒரு 3 மாதம் ஆகிற வரைக்கும் இந்த மஞ்சள் சோளத்தட்டு எப்படி இருந்தாலும் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. சரிங்கம்மா. இப்போ ஒரு மாடு ஆவரேஜாக எவ்வளோ பால் கறக்குதுங்க? இளங்கறவையாக இருந்ததுன்னா ஒரு 10-15 லிட்டர் பக்கத்தில் கறக்குங்க. வத்தக்கறவை ஆயிடுச்சுன்னா ஒரு 5 லிட்டரு 6 லிட்டரு இந்த மாதிரி தான் கறக்குங்க. மொத்தம் நமக்கு 12 மாட்டுல இருந்து எவ்வளோ பால் கிடைக்குது? நம்ம மொத்தம் 12 மாட்டுலேருந்து இப்போதைக்கு வத்தக்கறவையெல்லாம் இருக்குதுங்க சார். அதனால காலையில் ஒரு 20-30 லிட்டர் பக்கத்தில் வருங்க. சாயந்தரம் ஒரு 35-36 லிட்டர் பக்கத்தில். காலையில் விட சாயங்காலம் தான் அதிகமாக கறக்குது. ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்களா? அது ஒரு நேரம் கறக்கிற மாடெல்லாம் இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு நேரம் கறக்கிற மாடுனா எப்படிங்க? எப்படின்னா சென மாடுன்னா இந்த பால் விடுற கண்டிஷன்னா 2 நேரம் கறக்கிற மாட்டை வந்து ஒரு நேரம் கறப்பங்க. அப்புறம் 2 நேரம் விட்டுருவாங்க. 2 நேரம் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கறப்பங்க. முட்டு வலி கம்மி பண்ணிடுவோங்க. முட்டு வலி கம்மி பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கறந்து முட்டு வலி கம்மி பண்ணோம்னா மடி வீக்கம் எதுவும் வராமல் அப்படியே மடி வத்தி போகுங்க. இப்போ பால் கறக்காம விட்டா மடி நோய் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணி விடணும். தாலியில் வந்து முட்டுவலி போடக்கூடாதுங்க. அளவான முட்டுவலி போட்டு அளவான தண்ணி வச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ 2 நேரம் கறக்குது இந்த மாட்டை வந்து நம்ம பால் விடணும்னு சொல்லி இது பண்ணிட்டோம்னா ஒரு நேரம் பண்ணணுங்க. ஒரு நேரம் பண்ணிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து 2 நேரம் பண்ணி 2 நேரமும் கறக்காம விட்டுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நேரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கறந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பால் வந்து கம்மியாயிருங்க. ஏன்னா நம்ம தாலியில் வந்து முட்டுவலி கம்மியாக போட்டுறோம் இல்லைங்க. சரி. அதனால பால் கம்மியாயிரும். பால் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அப்படியே குறைஞ்சிருங்க. குறைஞ்சதுன்னா அப்புறம் நம்ம கரெக்டாக கறந்து விட்டோம்னா அப்படியே வத்திருங்க. கறக்கிற மாட்டுக்கு தான் வந்து முட்டுவலி. தீவனம் தானே, தீவனத்தை தானே பால் விடணும்னா அந்த மாதிரி முட்டுவலி கம்மி பண்ணணுங்க. அப்புறம் கறந்துட்டு இருக்கிற மாட்டுக்கெல்லாம் நம்ம முட்டுவலி போட்டே தான். எவ்வளோ தீவனம்லாம் இப்போ கலப்பு தீவனம் என்னென்ன கொடுக்குறீங்க? நாங்கள் பருத்தி கொட்டை போடுவோம், மாட்டு தீவனம் போடுவோம். அதோட சரிங்க. பருத்தி அப்புறம் கோதுமை தவிடு கிரைண்டரில் அரைச்சி கொடுக்குறோம். கிரைண்டரில் அரைச்சி தான் போடுவோங்க. அந்த அரைச்ச கொட்டையும் போட மாட்டோம். இந்த சுமங்கலி மாட்டு தீவனம் இதெல்லாம் எதுவும் போட மாட்டோம். முழுக்கொட்டை எடுத்துகிட்டு வந்து ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி தான் ஊற்றுவோம். இப்போ நீங்களே சொசைட்டிக்கு ஊற்றுறீங்க. ஒரு நாளைக்கு வந்து 65 லிட்டரு பால் வருன்ற சொல்லியிருக்கீங்க. அது வந்து இளங்கறவையாக இருந்துச்சுன்னா அவரேஜாக ஒரு 30 லிட்டரு ஒரு நாளைக்கு 2 நேரத்துக்கு சேர்த்து சொல்கிறேன். 60 லிட்டரு 65 லிட்டரு வருது சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு லிட்டரு வந்து என்ன ரேட்டுக்கு நீங்கள் உங்கள் சொசைட்டியில் தானே கொடுக்குறீங்க? ஆமாங்க. இல்லை வெளியில் எதுவும் வெளியிலேருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க. போவாங்க. வெளியிலேருந்து வந்து வேணுங்கிறவங்க இந்த வீட்டு யூஸ்க்கு வந்து வாங்கிட்டு அது எத்தனை லிட்டர் போகுங்க ஒரு நாளைக்கு? அதெல்லாம் கம்மியாக தான் போகும். ஏதோ 1 லிட்டர் 2 லிட்டர் இப்படி வந்து வாங்கிட்டு போவாங்க. அவரேஜாக இப்போ என்ன ரேட்டு இப்போ உங்களுக்கு ஒரு நாள்? நாம் வந்து இங்கே சொசைட்டிக்கு வந்து ஃபேட் அசன் வர பொறுத்து தானுங்க. வத்தக்கறவையெல்லாம் வேணும்னா ஒரு இதுக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க. வத்தக்கறவையெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறது, இந்த பக்கத்தை எடுத்து வச்சுக்குவோம், இளங்கரை வச்சுக்குவோம். இல்லைன்னா என்ன பண்ணிக்கிறது எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஊற்றி ஆவரேஜாக கலக்கி போட்டு பார்த்தோம்னா ஒரு 35 ரூபா இந்த அளவுக்கு வருங்க. சரிங்க. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2000 ரூபா நிற்குங்களா? 2000 அதில் முட்டு வலிக்கு ஒரு நேரம் தள்ளிடுவோம். ஒரு நேரம் வந்து 2000 ரூபாயில் 1000 ரூபா வந்து தீவனத்துக்கு போயிடும். மாட்டு தீவனம், பருத்தி கொட்டை,
மக்காசோளத்தட்டு இதெல்லாம் எடுக்கணும் இல்லைங்க. நம்ம கூலி இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் எடுக்கணும் இல்லைங்க. நாளைக்கு 1000 அதுதான் நம்மளுக்கு கூலி கிடைக்குங்க சார். ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கை கட்டி வேலை செய்ய வேண்டியது நம்மளுக்கு கூலி கிடைக்கும். சரிம்மா. இப்போ இந்த சாணம் இந்த இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அது வந்து மழை நல்ல விதமாக பேஞ்சதுன்னா நம்ம காட்டுக்கெல்லாம் எடுத்து விட்டுருவோங்க. மழை இந்த வருஷமெல்லாம் பார்த்தோம்னா மழை சரியில்லைங்க. அதனால் சேல்ஸ் இப்போ கொடுத்தோம். மாடுகளுக்கு மருத்துவ செலவுன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருங்க? அது நம்ம பராமரிக்கிற பொறுத்து தான். பராமரிக்கிறது. மாடு வந்து நம்ம பராமரிக்கிறது பொறுத்து தான். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுட்டோம்னா இந்த மடி வீக்கோ காய்ச்சல் அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக வராதுங்க. நாம கொஞ்சம் அதை அசிங்கமாக வச்சுட்டு இருந்தோம்னா தான் அதுக்கு வந்து இந்த மடி வீக்கம் வர்றது, இந்த காய்ச்சல் வர்றது இதெல்லாம் வர செய்யுங்க. இது வந்து ஒரு 10 சென்ட் இருக்குங்களா இடம்? இருக்குங்க சார். இப்போ நீங்கள் வந்து யூரின் வந்து நீங்கள் ஒரு டேங்க் கட்டி அதையும் கூட சேல்ஸ் பண்ணலாம் இல்லைங்களா? பண்ணலாங்க சார். அதையும் வெளியில் தான் பண்ணலாம். விட்டுருக்கீங்க. மாட்டு பண்ணையை பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சின்ன தொட்டி பாளையத்தில் ஒரு சின்ன அருமையான மாட்டு பண்ணையை பற்றி பார்த்தோம். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.